மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும், கிள்ளி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே ஒரு நேரத்தில் பேசினாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஹாஃப் டேலியே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோஆர்டினேட்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லையும் எல்லா டைலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஹாஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இல்லைங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள். இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி ஜிபேயில் அனுப்பிச்சுடுங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாள நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையே வச்சு நான் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஜெயிச்சுட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான் போறான். எங்க ஆல்கஹால் அனானிமஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியெல்லாம் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனா ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ ஏன்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த
நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு இந்த கிள்ளி மாப்பிளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கில்லி மாப்பிள்ளை படம் டைட்டில் வந்த விஷயத்த சொன்னாங்க. விஜயோட கில்லி, ரஜினியோட மாப்பிள்ளை, அப்புறம் இப்போ தனுசு நடித்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருக்குது. இதே மாதிரி தான் 92ல் நாங்கள் ஒரு படம் பண்ணோம், ஆனந்தராஜா ஹீரோவை வச்சு. அப்போ அந்த படத்துக்கு போக்கிரி தம்பின்னு வச்சோம். அப்போ போக்கிரி ராஜா ரஜினி படம் ஃபேமஸ்ஸு, சின்னத்தம்பி பிரபு சார் படம் ஃபேமஸ்ஸு. அதில் தான் போக்கிரியும் தம்பின்னு தூக்கி போக்கிரி தம்பின்னு ஒரு படம் வச்சோம். அந்த நினைவு வந்துருச்சு. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் கே. ராஜன் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இன்றைக்கி விநியோக சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தது இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே மாதிரி பேரரசர் வெற்றிப்பட இயக்குனர், இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவனம் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே வந்து போன வி.சி. குகநாதன், அவர் 5 முதல்வர்கள் பார்த்தவர். அவர் வந்து அவசர வேலை, எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டார். அதில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி டி.டி. ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ சி.வி. குமார் இங்கே இருக்கிறாரு. பீசாட் 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயித்தவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் வந்து ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், அந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பண்ணி சொல்லுவோம்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பண்ணி சொல்லுவோம்னு மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த சிறுமுகலிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்கெலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம். முதல்ல வந்து இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அது பார்க்கும்போதே எப்பயுமே ஒரு கேமராமேன்ட்ட தான் ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா, ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்லலாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லாவே காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் ரொம்ப கொடுத்து வச்சார், கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பார் எல்லாத்தையும். இந்த சாங் எழுதின நீங்கள் இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா பத்மராஜன் சரி, பி.வி. குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாங் அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட, இடியும் மின்னலும் மெல்லிசையன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் ஆக்சுவலாக. அதில் வந்து கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வந்து வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் வந்து 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் வந்து அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதின மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஆனால் இந்த இவர் வந்து சந்தர்போஸ் சாரோட மைத்துனர் பி.வி. குமார். ஸோ அதனால் சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்க நிறைஞ்ச ஒரு விஷயம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனாக காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம்.
ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காகவே படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கு அந்த வரிகள்லாம். அதுக்கே இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், பிஏ ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, பஞ்சூர்ணாசலத்தோட இது. அவங்க அதில் வரும். இப்போ மீனா பஞ்சூர்ணாசலம்னு வரும். இப்போ அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ பிஏ ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும். அதனால வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகியிருப்பார், பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயம் கூலி செஞ்சவங்களோட வேர்வை காயும் முன்னமே கூலியை கொடுத்துடணும்னு சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதில் ஒட்டுமொத்த டீம் வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்றுமே தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்றைக்கி வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவி குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சிவி குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். டிடி ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்புக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு பேரரசார் அவர்களை சால்வை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன், அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் வருது. ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம். சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா ஒரு பழைய படங்களில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறையா பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அது ரொம்ப இப்போ ஒரு சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கார். என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுகளை வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களாம் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி 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 மிஸ்டர். வணக்கம். இந்த ஆடியோ லஞ்சுக்கு வருகை தந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த கில்லி மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு ஆடியோ விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் தெரிவிக்கிறேன். அது சமயம் இந்த கில்லி மாப்பிள்ளை நடித்த அனைத்து காமெடி நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். டயானா மேடம் ஒரு பாட்டுக்கு சாங் பண்ணியிருந்தாங்க, சாங்க்கு ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல.
அடுத்தது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த காமெடி நடிகர் அனைவருக்கும் என்னோட அடுத்த படம் கதை எழுதிட்டேன். அந்த கதையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவேன், எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறேன். ஒரு 300 பேர் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள், நீங்கள் நல்லா நடிங்க, நான் எதிர்பார்க்குறேன், நான் உங்களை நல்லா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் சார் பத்மநாபன் சார் வந்து மாசாணி பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு என்னை வந்து ஒரு படம் பண்ணலான்னு கேட்டார். நான் அவருக்கு நான் அந்த படத்தை கொடுத்தேன். அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இன்றி அடுத்த படத்துக்கும் அவருக்கு நான் கதை எழுதி வச்சுருக்கேன். அது ஓகேனா அவர் பண்ணட்டும், பண்ண சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன், இன்னைக்கு கூட கேட்டிருக்கேன், நல்லா பண்ணுறேன். இங்கே என்னோட சிறப்பு விருந்தினராக வந்த எங்கள் அனைவருக்கும் என்னோட கோடிக்கணக்கான நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் படம் வெற்றி பெறுமாறு வாழ்த்துமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எங்கள் படத்தை வெற்றி பெற்று எங்கள் இந்த காமெடி நடிகரெல்லாம் திரும்பவும் நான் போட்டு செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும். இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செய்வேன். 300 பேர்த்த போட்டு படம்னு வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து அடுத்த படம் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி. நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அன்னார் திரு ராஜன் சார் அவர்களையும், பேரரசு சார் அவர்களையும், ஜாக்வர் தங்கம் மாஸ்டர் அவர்களையும், விஜய் முரளி சார் அவர்களையும், மற்ற குமார் சார் அவர்களையும், மற்றும் KPN மகேஸ்வர் அவர்களையும், திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் ரொம்ப சிவி குமார் அவர்களையும் குகுநாதன் சார் வந்துட்டு போனார். பட் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சார் விசி குகுநாதன் சார் இங்கே வந்துட்டு போனதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய பேரரசு சார் அவர்கள் போன வாட்டி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்கே இந்த இடத்துல சார்னு கூப்பிட்டேன். அதுக்கு அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சார்னு சொல்லி, என்ன யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அவர் பேசினார். அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிசர் சார் சொன்னார். நான் இதில் ஒரு சின்ன கருத்துக்களை நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொன்னேன். இப்போ உறவுங்கிறது இப்போது சிதைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போது உறவுங்கிறத நாம் உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம்னா, அதை விலக்கி வச்சோம்னா, அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி வெகு தூரம் அது தனி ட்ராக்கில் பயணப்பட்டு ஒரு அனாதைங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இதை நான் நகைச்சுவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகர்களை ஒரு சீன், 2 சீன், 3 சீன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஹீரோ கார்த்திக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை நாங்கள் பூஜை போட்ட அன்னைக்கு தான் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. திவ்யா ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கேமராமேன் மூணாறு, காரைக்குடி, பொள்ளாச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ஸை அழகாக அவர் ஷூட் பண்ணி அதை ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி பாடலாசிரியர் கார்த்திக் சார் ரொம்ப அற்புதமான வரிகளை நேர்த்தியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரசிக்கும்படியாக. நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் குமார் சாரை பற்றி சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நான் சுச்சுவேஷனெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 3 டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டுக்கும்
நான் 12 டியூன் வந்து அவர் போட்டு வச்சு, சார் இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4ஐயும் எனக்கு ப்ளே பண்ணி காட்டினாரு. அதில் வந்து நான் இந்த டியூன்களை இப்போ கேட்ட அந்த டியூன்களை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை டான்ஸ் மாஸ்டர் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சி எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணார். இங்கே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 60 கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், நம்ம மைண்டில் இருக்குது, மனசில் இருக்கிறது மைண்டில் இருக்குது, அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறது திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 100 பேருனுடைய உழைப்பு தான் இந்த படத்தினுடைய முழு வடிவம். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஜய்சேகர் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. ஒரு கல்யாண சீன் எடுத்தோம். அந்த கல்யாண சீன் எடுக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாருமே கண்ணு தண்ணி விட்டு அழுதாங்க. ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போதே அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நானே அந்த சீன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் இந்த படத்தை நான் வந்து முதல்ல பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு 15-20 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதில் யார் அப்படின்னா ஒரு இந்த கூலி வேலை செய்கிற இந்த படத்தில் கூட எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வரும், அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசு வேலை திட்டத்தில், அந்த மாதிரி நபர்கள். அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்கள், நான் நெசவு தொழிலாளி என்னுடைய பேஸு. அதில் அந்த மாதிரி ஆட்கள், இந்த கட்டிட தொழிலாளிகள், இந்த மாதிரி ஒரு 15-18 பேரை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து போட்டு காட்டினேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்கள சொகுசாக இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டல. எல்லாரையும் அந்த சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வச்சு நான் காட்டினேன். எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே டீ கொடுத்தேன். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அண்ணா போடுங்கண்ணா அப்படின்னாங்க. திரும்ப போட்டேன். படம் முடிஞ்சது. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் நாங்கள் மாசாணி படம் பார்த்துருக்கோம் டிவியில் நிறைய முறை, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நான் நினச்சேன், இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். மீடியா பீப்புள்ஸ் வந்து இதை வந்து நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனா வெங்கடாஜலம் அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டை கட்டி விற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஆனால் படங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரிட்டர்ன் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. ஸோ நான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா தேட்டர்ஸினுடைய அந்த கட்டட எலிவேஷனை நான் தான் பண்ணேன் நான் சின்ன வயசில். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து நாம் யாருமே ரத்னா ஸ்டுடியோ எடுக்கலை, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு அந்த சின்ன வயசில். அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மட்டும் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன்.
முடிசரை எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர் பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நல்லா நம்ம படம் நல்லா இருக்குன்னான்னு ஒரு புடிசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. நான் தங்கராஜ் அண்ணன் மேடையில் இருக்கார், அவர் மூலிமாவும் நான் சில பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு நான் படம் காட்டியிருக்கேன். பட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 70லேருந்து 100 தேட்டர் வரைக்கும் நான் போட்டு தரேன்னு ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு முனைப்பான அந்த பணிகளை வந்து நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சை வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட அவர் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படியோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாரு. இங்கே வந்து அவர் வந்து இந்த ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு தனியாக கை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு. இங்கே மேனேஜர்ஸு மற்ற எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, பிஆர்ஓஸு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், எல்லாரும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் இந்த படத்தை வந்து வாழ்த்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மீடியா பீப்புள்ஸு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் தான் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், விஜயமுரளி சார் சாங்கு அவர் தான் அணுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மோட சில பேரை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கே. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்போலாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கிற பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜய் மாதிரி சார் இவ்வளோ நேரம் பேசி பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதோ குட்டி கதை சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கு கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்கார்றாரு இல்லை, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். நான் பேர் படையாக ஆடினது இல்லை. இந்த 3ஆம் பேரில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி
உருகுதே, என்ன ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக அது உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ள என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ள நீ வந்தா ஏதோ என்ன கிளிஷ். ஆமாம், ஏதோ வாழைமரமோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நாத மன்மதராசா மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து, இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியா, தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அதில் எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? ஆமாம், கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க, இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கிரதங்க வாழ்த்துறாரு, யூசி குணா சார்லாம். அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அவன் பார்த்துக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்னைக்கு வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தான். இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்க வந்து இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிறேன், அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சிலர் பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பேனிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட, சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போலாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் பரவாயில்ல சினிமா இருக்கீங்க, அவர் தான் டேரக்டருமா இருக்கார். அவர் நல்லா கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்புன்னா கூட தூம் தூக்கி போட்டுறது போச்சு. குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80%, 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும், அப்படி இப்படிலாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதவளைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியோ லான்ச் வரோம்ல,
அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முக மலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோட உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம் எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்ணன் வெங்கடாச்சலம் அண்ணன் இருக்கார். இந்த படம் மட்டும் திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவர் கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. ஒருத்தன் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்கும்போது கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேரண்ட்ஸ் சரி கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராமனும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்ற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சிறாங்க, இந்த ஓடிடியை
ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்னைக்கு மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக அன்றைக்கி செல்வம் சாரும் அதை பேசினார், சுப்ரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தை சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கு தீர்வு வரணும்னா எல்லாரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்குங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன் ரியலைஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸாக சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்ல ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும், மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கு படம் எடுக்கணும் சார், லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதான் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். இவ்விழாவுக்கு